வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம மோட்டோ G10 பவர் மொபைலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டோ G10 பவருடைய டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மோட்டோ G10 பவருடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LCD IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மிட் செக்மெண்ட், இந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து LCD IPS வந்து யூஸ் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதோடைய கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ 6.5 இன்ச்சுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் தான். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வீடியோஸ் பார்க்குறதுக்கும் சரி, இல்லை இதிலே நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிங்கனாலும் எந்த யூசேஜுக்குமே வந்து உங்களுக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்கிற மாதிரியும் தெரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ G10 பவருடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 460 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து கண்டிப்பாக ப்ராசஸர் வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து 10,000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸர் வந்து இதோட பவர்ஃபுல்லாக இருக்கிற ஃபோன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். அதில் எதுவுமே லாக் இருக்காது அப்படிங்கிறத தாராளமே சொல்லலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு Android 11ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய மெமரி அண்ட் ரேம் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 64 GB மெமரி அண்ட் 4 GB ரேமோட ஒரு வேரியன்ட் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 128 GB மெமரி அண்ட் 4 GB ரேமோட ஒரு வேரியன்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ G10 பவருடைய கேமராஸ். ஸோ கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ரேஞ்சாக இருந்தாலும் உங்களுக்கு குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் அண்ட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080pல நீங்கள் வந்து 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இல்லைனா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாலும் இதுலயும் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்ஃபி ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080pல நீங்க 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுக்கு வீடியோ ஷூட் கூட பண்ணலாம். அடுத்தது நம்ம மோட்டோ G10 பவருடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பார்ப்போம். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் மோட்டோ G10 பவர் பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டரி தான். உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி பவர் இருக்கிறதுனால நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 2 days தேவைப்படும். நீங்கள் எவ்வளோ தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாலும் ஒரு 1.5 days வரைக்கும் கண்டிப்பாக வந்து பேட்டரி வரும். ஸோ யூஸ்வலாக இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் வந்து 6000 mAh 7000 mAh வரைக்கும் வந்து ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போலாம் வந்து நம்ம வந்து ஃபோன்ஸை வந்து ரொம்ப லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு 5 hours வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூலுக்கு போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. காலேஜ் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கூட வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து அட்டன் பண்ணுறோம். ஸோ பேட்டரிங்கிறது வந்து பவர் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரிக்யர்மெண்ட் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மோட்டோ G10 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விதத்தில் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரியர் மவுண்டட் வந்துடுது. அதுக்கப்புறம் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிப்லண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து மழை எல்லாம் லைட்டாக பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பேசிட்டே போகலாம், ஒன்றுமே ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போது மெமரி கார்டு நீங்கள் போடலாம், பட் அது வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. எதர் நீங்கள் வந்து SIM 2 போடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மெமரி கார்டு போடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் மொபைலுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை டெஃபினிஷன் கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க, கொஞ்சம் ஹெவியான ஃபைல்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேகாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பேசிக்காக தான் இருக்க போகுது. ஒரு வீடியோ அண்ட் ஆடியோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். மோட்டோ G10 பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா அரோரா கிரே அண்ட் இரிடேஷன் பெர்ல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.